இந்த அட்வைஸ் உலகத்துல மனிதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் கூட என்னுடைய ஒரு கதையில வலின்னு ஒரு கதையில ஒரு திருடர்களை பற்றி உப்புக்குறவர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியிலேருந்து ஒரு திருடர்களை பற்றி எழுதியிருக்கேன். அவங்களுடைய என்ன தெரியுங்களா, அவங்களுடைய ஸ்பெஷல் ஒரு வீட்டில் போய் அவங்க ஒரு வாய் சாப்பிடாம திருடவே மாட்டாங்க. ஒருவேளை சாப்பிட முடியலன்னா அந்த வீட்டில் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த சுற்று வட்டாரம் ஒரு 100 மீட்டருக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க டாய்லெட் போயிடுவாங்க. உன் வீட்டில் சாப்பிட்டேன், இங்கேயே அதை கழிச்சிட்டேன், உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை, நாம் நண்பர்கள் அப்படின்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருடின்னு போயிடுவாங்க. அந்த உப்புக்குறவர்னு ஒரு கம்யூனிட்டி. அப்போ இதுதான் நமக்கு பெரிய பாடம். நமக்கு திருக்குறள் சொல்லி, ஔவையார் சொல்லி, நாலடியார் சொல்லி, ஒன்றுனா சொல்லி நீ இப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் சொல்ல சொல்ல இதுக்கு நேர் எப்படி நம்ம நடக்கிறது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்.